Gurubhyo Namaha. Last time Kadambari Priya, we finished with that. Srishti Sthiti Samharam. இந்த மூணும் அவள் தான் பண்றா. சிருஷ்டி கர்த்திங்கிறதுக்காக பல நாமாக்கள் வந்தது. ஸ்திதி சம்ஹாரத்துக்காக போன செக்ஷன் நம்ம பார்த்தோம். பிரம்மங்கிற அந்த ரூபத்துல இருந்துட்டு பிரம்மத்தினுடைய காரியமா எல்லாரையும் க்ஷேமமா வச்சுக்கணும். ஒரு ஜென்மா பிறக்கிறதுனா the creation need to be happy. அப்படிங்கிறதுனால அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதை தரத்துக்கும் she is the one who is giving. அதனால தான் இந்த நாம ஃபர்ஸ்ட் நாம வரதா. வரதாக்கு அவர் தமிழ்ல எழுதியிருக்கா. வரதாங்கிற நாமாக்கு வரங்களை கொற்றவளாம். கொடுக்கறது வரங்களை கொடுக்கறது இருக்கு இல்லையா, கொட்டி கொடுப்பா. She gives more than what you ask for. அந்த blessings அந்த அளவுக்கு it is so superior. அதனால தான் அவளுக்கு வரதாங்கிற பேருங்கிற ஒரு இது சொல்லுவா. The main thing வரதாங்கிற அந்த நாமம் வரத்துக்கு காரணம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் அவள் நிறைய அந்த முனிவர்கள் அந்த சித்தர்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்கறதுனால வரதான்னு அவளுக்கு பேர் வந்ததுக்கு காரணமா அது சொல்றான். She got the name because she was giving for all these people. எல்லா காட்ஸும் வரத முத்திரை அபய முத்திரை. அபய வரத முத்திரை இல்லாம காட்ஸே கிடையாது. காடஸஸா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு அபய முத்திரை இருக்கு, வரத முத்திரை இருக்கு. ஆனா இவ கையில 4 கையிலும் பாஷாங்குஷம் இருக்கு, பான சாப்பம் இருக்கு. பாஷம் அங்குஷம் பானம் சாப்பம். எங்க வரதா? வரதாங்கிற பேர் எங்க இருக்கு? வரதான்னா கை எப்படி காமிக்கணும் இல்லையா? மேல நோக்கி கை பார்த்துட்டு இருந்ததுன்னா if it is looking upwards then it is abhaya. கீழே பார்த்துட்டு இருந்ததுன்னா that is வரதா. Normally right hand is abhaya mudra, right handல தான் காமிக்கணும். வரத முத்ரை should be shown in the left hand. இப்போ 4 கையும் இங்க எங்கேஜ்டா இருக்கறச்சே where is வரதா? சங்கரர் பதில் சொல்றார். त्वदन्य पाणिभ्याम अभयवरदो दैवत गणः. ஒன்ன தவிர்த்து எல்லாரும் அபயவரத முத்திரையை காமிக்கிறார். त्वमेका नैवासी प्रकटित वराभीत्य अभिनय. எந்த அபிநயம் கையில there is no gestures, no hand gestures to show varadam and abhayam. உனி ஒருத்தி தான். உன்னை தவிர அத்தனை பேரும் காமிக்கிறாளா, நீ ஒருத்தி மட்டும் காமிக்க மாட்டேங்கிற. அப்படின்னா பயாத்ராத்தும் தாத்தும் பலம் அபிச்ச வாஞ்சாசம் அதிகம். ஆனா நீ கொடுக்கறது என்னமோ நான் கேட்கறத விட நிறைய கொடுக்கறியே. எப்படி கொடுக்கற? வரத முத்திரைங்கிறது காமிக்காம how are you showing? அப்படின்னா அதுக்கு சொல்ற சரண்யே லோகானாம் தவகி சரணாவேவ நிபுணம். உன்னோட கால் இருக்கே பாதம், அதை விட ஒரு பெரிய நிபுணன் வேணுமா? ஏதாவது ஒரு மேதாவி வேணுமா கொடுக்கறதுக்கு? உன் கால் கொடுத்துரும், காலில் இருக்கிற தூசி கொடுத்துரும். அந்த தூசியை வச்சு அடுத்த ஸ்டான்ஸா இஸ் அந்த காலில் இருக்கிற தூசியை வச்சுட்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் அவாவா காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா இது எனக்கு வரதும் கொடுக்காமையா படப்படுது. அதனால நீ கையில எதுவும் காமிக்கணுங்கிற அவசியமே இல்லை, உன்னோட காலே எல்லாம் கொடுத்துடுறது அப்படிங்கிற. He gives the reason because 4 கையும் we know அம்பாளுக்கு 4 கையிலும் 4 இருக்கு. அபயவரத முத்திரை எல்லாம் கிடையாது. அப்படின்னா how she is giving அப்படின்னா தவகி சரணாவே உன்னோட கால் இருக்கு போறோம், உன்னோட கால் எல்லாத்தையும் கொடுக்கறது எனக்கு. அப்படி வேணுங்கிறத விட நிறைய கொடுக்கறதா. வாஞ்சாசம் அதிகம். கேட்கறத விட she gives much more than what we ask for. இல்லையா? அதுதான் அவர் சங்கரர் சொல்றார். கால் வச்சு கால் இது பண்ணிட்டு இருக்கான்னு
இவ தேவி பாகவதம் என்ன சொல்றதுன்னா, வரார்த்திபிய சுரார்த்திபிய காமான் பூரயதீஸ்வரி. எல்லாம் சுரர்னாலே செலிஷியல்ஸ். அவளோட காரியம், அதுக்கு தான் அந்த 4வது ஸ்டான்ஸா வருது. பிரம்மா விஷ்ணுலாம் உன் காலிலேருந்து இருக்கிற தூளை வச்சுன்னு பண்ணாருன்னா, அவளோட காரியம் பூர்ணமாகறதுக்கு நீ வரம் கொடுக்கறதுனால உனக்கு வரதாங்கிற பேரு. அப்படி இதே வார்த்தையை தேவி பாகவதத்திலேருந்து அவர் எடுத்து வச்சு ஒரு ஸ்டான்ஸாவே எழுதிட்டார் இல்லையா? தாத்துர் விரஞ்ச் வரணே புரோக்தஸ்தேன சா வரதா ஸ்மிருதா. வரதாங்கிற பேர் ஏன் உனக்கு வருதுன்னா, நீ அவளெல்லாம் அவளோட காரியத்துக்கு பண்ண வைக்கிறதுக்கு நீ அனுகூலமா நீ அவளுக்கு இருக்க, அதனால உனக்கு வரதாங்கிற பேர் வருது. அப்படி இதுல ரொம்ப ஒஸ்தியா நவமி வராக புராணம் என்ன சொல்றதுன்னா, நவமி அன்னைக்கு அம்பாளை பூஜை பண்றச்சே அவள் அதிகமான வரங்களை தர்றதுனால அவ வரதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் அவளுக்கு இருக்குன்னு வராக புராணம் டிஸ்கிரைப்ஸ் தான். அடுத்த நாமா வாமநயனா. வாமனா 2 விதமா அர்த்தம் இருக்கு. See, வாமனா பியூட்டிஃபுல். She has got beautiful eyes. இப்போ அர்த்தநாரீஸ்வரர்லேருந்து எடுத்து பார்த்தா வாமம்னா லெஃப்ட்னு பேரு, தட்சிணம்னா ரைட்டுன்னு பேரு. அப்போ அர்த்தநாரீஸ்வரத்துல லெஃப்ட் சைட்ல தானே அம்பாள் இருக்கா. அப்போ அந்த ஸ்வரூபத்தில் இருக்கிற வாமநயனம் யாருது? அம்பாளோடது வாமநயனம். நீலகண்ட தீட்சிதர் மாதிரி நம்ம ஒரு படி மேலே. அவர் கொஞ்சம் எப்படின்னா அம்பாளோட உபாசனையில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஈடுபாடு இருக்கிறவா நீலகண்ட தீட்சிதர். அவர் சொல்வார், இந்த பாரு, சும்மா இந்த சிவன் எப்போ பார்த்தாலும் மார்க்கண்டேயனை நான் தான், மார்க்கண்டேயனை பிடிக்கிறதுக்கு யமன் வந்தா ஐ ஒன்லி சேவ்ட் ஹிம் ஃப்ரம் மார்க்கண்டேயன்னு சொல்றாரு. உதச்சது எந்த காலு? விச் கால், விச் லெக் கிக்ட் ஹிம், கிக்ட் த யமன்? லெஃப்ட் லெக் தானே பண்ணித்து. அதுக்கு ஏன் ஃபுல் பெருமையும்? ஒய் ஹி ஹாஸ் டு டேக் இட்? பண்ணினதோ நீ பேர் வாங்கிக்கிறது அவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாராம். ஒரு ரசனை, அவ்வளவுதான். அந்த மாதிரி வாம நயனாங்கிறது அந்த அர்த்தநாரீஸ்வர சிவசக்தியோட ஸ்வரூபத்துல வாம பாகத்துல அவளுடைய நயனம் இருக்கிறதுனால வாம நயனாங்கிற பேர் அவளுக்கு வருது. வாமம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு அர்த்தம். இதுல இன்னும் கொஞ்சம் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி போகணும். இப்படி ஒரு ஸ்டெப்பா மேல போறோம். ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல் ஐஸ்னோம், அப்புறம் வாமநயனான்னு பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் வாமம்ங்கிறது போனோம்னா, வாம மீன்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். நயதி அப்படின்னா கோயிங் நியர், கோயிங் நியர். Your fruits of actions take you near her. That is the reason she is called Vamanayana. So, fruits of action taking you near her அப்படின்னு வந்ததுன்னா, எந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் எந்த ஆக்ஷன் இருந்திருக்கணும்? புண்ணியமா இருந்திருந்தாதான் அந்த புண்ணியத்தினுடைய பலன் நீ அவள் கிட்டக்க உன்னால போக முடியறதுங்கிறார். வாமநயனா நயத்தி. அப்படி நயத் அப்படின்னாலே, நயத்தி மீன்ஸ் கோயிங் நியர். உபநயனம் அப்படிங்கிறாலே, நயத்தினாலே கோயிங் நியர்னு பேரு. சோ வாமநயனான்னு சொல்றச்சே, யுவர் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டேக்ஸ் யூ நியர் ஹர். வேதம் ஒரு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றார், சம்யாத் வாம, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல் குட் திங்ஸ். ஆல் குட் திங்ஸ்ன்னு இல்லை, அந்த அவ என்னத்தை மீன் பண்றா அப்படின்னு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல் குட் திங்ஸ்ன்னு சொல்றச்சு சம்யாத் வாமன்னு பேரு. சம்யாத் வாமன்னு பேரு.
இது என்ன ஆக்சுவலா மீன் பண்றா அப்படின்னா, பிரம்ம ஞானம்ங்கிறது யாருக்கு வருதோ தட் பர்சன் possesses all good things. So the concentration of all good things are in him. அப்படிப்பட்டவன் தான் அவளை நோக்கி போறான். பிரம்ம ஞானம், இதுதான் பிரம்மங்கிற ஞானம் வர்றச்ச, that is when a person is drawn towards the Brahman. And he possesses all the good qualities. அதனால தான் சம்யாத் வாம அப்படின்னு சொல்றது. ஏன்னா அதே நெக்ஸ்ட் லைன்ல சொல்றது, ஷர்வாணி வாமானி நயதி, he attracts all good things. ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஞானம் வர வர யூ அட்ராக்ட் ஆல் குட் திங்ஸ் ஃப்ரம் எவ்ரிவேர். அதுதான் ஷர்வாணி வாமானி நயத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே சாந்தோக்கிய உபனிஷத்துல முதல் இது, அடுத்தது இட் கம்ஸ் லைக் தட். அம்பாளோட வர்ஷிப் நம்ம பார்த்துருக்கோம். தட்சிண மார்க்கம்னு பேரு, வாம மார்க்கம்னு பேரு. தட்சிண மார்க்கம்ங்கிறது சமயாச்சாரம்னு சொல்லுவா. சமயாச்சாரம் இஸ் வைதீகமா பண்றது, வைதிக கர்மா அக்கார்டிங் டு வாட் த edicts of Vedas. You follow Veda and you perform the upasana, that is Vaidika karma, that is called Dakshina Margam. Samayacharam garadu adudhan. Vamacharam garadu, which is done with the left hand, adukku peru Vamacharam nu peru vandhathu, because it is done with your left hand. அது தாந்திரிக் உபாசனை. தாந்திரிக் உபாசனை நார்மலி டன் வித் த லெஃப்ட் ஹேண்ட், நாட் வித் த ரைட். வைதிகம்னு வர்றச்ச ஏன்னா ஒரு பிரயோகம், இது இது சரியா இது தப்பா இப்படி பண்ணலாமா அதெல்லாம் கிடையாது. இது ஒரு பிரயோகம். அது வாமாச்சாரத்துக்கு வாமாச்சாரத்துக்கு left hand they do it, so that is called vamacharam, tantric upasana. வாமாச்சாரமும் தட்சிணமும் சேர்ந்து வாம நயதி, அதுவும் இட் இஸ் அக்செப்டட். இங்க லலிதா சஹஸ்ரநாமம் there is no discrepancy between தாந்திரிக் or மந்திரிக். எதுலேயும் டிஃப்ரெண்ட் இது கிடையாது. வைதிகமா பண்றியா தாந்திரிகத்துல பண்றியான்னு எந்த டிஸ்கிரிமினேஷனே இல்லை. ஷி அக்செப்ட்ஸ் போத் அப்படின்னு தான். ஏன்னா பாஸ்கர ராயரே வாமாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவர் தான். That is one of the reasons he was not respected so much at the time when he was living by his peers. அவளோட கிரேட்னஸ் புரியல. அதனால நிறைய பேர் கொஞ்சம் அது they look down upon him. அதனால வாமநயனாங்கிறது that denotes because she accept வாமாச்சாரத்தின் மூலமாகவும் யூ கேன் ரீச் ஹர்ங்கிற மாதிரி சொல்லி அதனால வாமநயனான பேர் வந்திருக்கு. வாருணி மத விஹ்வலா நான் சொல்லியிருக்கேன். மத்தியம்னா வைன். நம்ம முன்னாடி ஒரு வைன் பார்த்தோம், காதம்பரி பிரியா அப்படின்னு. கதம்பா ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்கிறது காதம்பரி பிரியா. This wine is an extract from dates. டேட்ஸ்லேருந்து எடுக்கிறது வாருணிங்கிற மத்தியம். விஹ்வலாங்கிறது I don't know what to say in Tamil, but Englishல inebriation சொல்லுவா இல்லையா, intoxication, inebriation. அது என்ன சொல்லுவா, அந்த ட்ரிங்க்ஸ்னால மதம் ஏறுறதுன்னு சொல்ற, அந்த மாதிரி சொல்லலாமா தெரியல. Something to that, huh? It alters the mind. You get intoxicated. And so வாருணி மத விஹ்வலா அப்படின்னா மதம்னால மத்தியம். அந்த வாருணிங்கிற மத்தியத்தினால she gets intoxicated. That is very close to her. She gets intoxicated னு சொல்றா. அதனால தான் அந்த முதல்ல அந்த தந்திர உபாசனைக்கு அவ சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை they come with this. வாமநயனான்னு சொல்லிட்டு வாமநயனான்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறா. பட் ஹவு மெனி மீனிங்ஸ் ஆர் அட்ரிபியூட்டட் டு தட். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த வார்த்தை வருது, வாருணி மத விஹ்வலா அப்படின்னு வார்த்தை வருது. விஹ்வலம்னா
நம்ம சூழ்நிலை கள்ளு குடிச்சவனுக்கு வந்து எப்படின்னா வென் தே ஃபர்கெட் த சரௌண்டிங்ஸ், சூழ்நிலை மறந்து போயிடுறது. அவன் எப்படியோ என்ன மேலே இருக்கோ என்ன இருக்கோ அவன் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் தான் இனபிரியேஷன் சொல்றது வந்து, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட். ஸோ ஷீ இஸ் இன் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட். விஹ்வலாங்கிறதுக்கு அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஃபர்கெட்டிங் யுவர் சரௌண்டிங்ஸ், ஃபர்கெட்டிங் யுவர் சரௌண்டிங். அதில் வந்து பின்னாடி ஒரு நாமா வருது, ஸ்வாத்மா ராமான்னு ஒரு நாமா வருது. ஸ்வயமான அந்த ஆனந்தத்திலேயே லயிச்சு இருக்கிறதுனால அவளுக்கு சூழ்நிலை தெரியலன்னு சொல்றான். You forget your surroundings because you are so much engrossed within yourself. You don't know what is happening around you. அப்போ இந்த இன்டாக்சிகேஷனே வேண்டாம், ஸ்வாத்மா ராமான்னு பின்னாடி ஒரு நாமா சொல்றான். பட் இன்ட்ரெஸ்டிங் ஒன் இஸ் ஃப்ரம் விஷ்ணு புராணம். இல்லை, ஏன் இதுக்கு வாருணிங்கிற பேர் வந்ததுக்குங்கிறதுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறேன். வருணன்கிறது வந்து காட் ஆஃப் ரெயின்ஸ், ரெயின்ஸ். வருணனை வந்து அப்பீஸ் பண்ணணும்னா, அவனை திருப்தி படணும்னா இந்த டேட்ஸோட மத்தியம் வச்சு அவனுக்கு பூஜை பண்ணுவாளாம். அதனால திஸ் டேட்ஸ் மத்தியம் காட் த நேம் வாருணி பிகாஸ் ஆஃப் தட். பிகாஸ் வருணன் இஸ் பிளீஸ்ட் வித் திஸ் அப்படிங்கிறதுனால இது கொடுக்குறான். விஷ்ணு புராணத்திலேருந்து ஆதிசேஷனுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆதிசேஷனுக்கு he has got a name called வாருணிமத் அப்படின்னு பேர். வாருணிமான், வாருணிமத். வாருணிமான் ஏன் வைக்கிறான்னா, டு வர்ஷிப் ஆதிசேஷன் they will use this மத்தியம், this wine and worship him. ஏன் அவனுக்கு வாருணிமான்கிற பேர் வந்தது? மகத்யேனம் சௌரிஹி கதம் அபி சஹஸ்ரேன சிரசாம். ஆதிசேஷன் 1000 தலையை வச்சுண்டு இந்த 14 லோகத்தையும் எப்படியோ தாங்குறான். somehow he manages to hold, somehow கதம் அபி. ரொம்ப அழகா சொல்ல வார்த்தைகள் வந்து there is how the way that it fits inங்கிறதுக்காக சொல்ல. somehow he manages to hold. ஸோ அந்த பாரத்தை அவன் மறக்கணும் இல்லையா? he has to forget that he is holding it on his heads அப்படிங்கிறது மறக்கணுங்கிறதுனால அவனுக்கு அவனோட வர்ஷிப்ல இந்த வாருணி மத்தியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். he takes it and he forgets, then he is able to hold on to the. ஆனா ஆதிசங்கரர் என்ன சொல்றார்? அவனை மறக்க வைக்கிறார். அதனால்தான் இந்த நாமாவை எப்படி பிரிக்கிறான்னா, வாருணி மத விஹ்வலான்னு ஒரு நேராயத்தினால நம்ம சொன்னோம். இந்த ஆதிசேஷனுக்கு வர்றச்ச மட்டும் வாருணி மத் அவிஹ்வலா அப்படிங்கிறார். அவிஹ்வலா. வாருணி மத்னா ஆதிசேஷன், வாருணிமான். அவிஹ்வலா அவனுக்கு வந்து அந்த டயர்ட்னஸை மறக்க வச்சுடுறான். வகத்யேனம் சௌரிஹி கதம் அபி சஹஸ்ரேன சிரசாம் அரக சம்சுத்தேனம். அதான் சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் பண்றதுல இந்த அந்த 1000 தலையில அவன் வந்து இந்த பூலோகத்தை அவன் தாங்கிட்டு இருக்கிறது, இந்த 7 லோகத்தை அவன் தாங்கிட்டு இருக்கிறத அவனை மறக்கடிக்க. that fatigue he forgets. She helps him forget the fatigue of carrying this 14 worlds. 14 லோகத்தையும் நம்ம தாங்கிட்டு இருக்கிற அந்த பாரத்தை அவன் மறக்க வைக்கிறது. அவிஹ்வலா மறக்க வைக்கிற அவனை, அந்த பாரம் அவனுக்கு படாம வைக்கிறதுனால அவளுக்கு வாருணிமத் அவிஹ்வலான்னு பேரு அப்படிங்கிறார். பிரிக்கிறது, ஸ்பிளிட்டிங் த நாம. வாருணிமத விஹ்வலா. Nice, it is beautiful, it is all like. வாருணி அப்படிங்கிறது வந்து ஒரு நாடியோட பேர், ஒரு நர்வ். வாருணிங்கிறது ஒரு நாடியோட பேர். இந்த நாடி என்ன பண்ணும்னா, திஸ் ஆக்சுவலி என்னன்னா, இதனோட ப்ரிசைடிங் டெய்டி இஸ் வாயு. கரெக்ட்.
கரெக்டாக புரிஞ்சுடணும் நமக்கெல்லாம். இந்த வாருணிங்கிற நாடி உடம்புல சரியா இல்லைன்னா வாயுங்கிற ப்ராப்ளம் நமக்கு வரும். Which is directly this, because this nadi is directly related to all excretions in the body. All kinds of excretion happens because of this nadi. இப்போ வாருணிங்கிறதுக்கு சரி, விஹ்வலாங்கிறதுக்கு என்ன வருது? You should not feel tired or fatigued, no. In the nadiya, you can bring it under control because of your breathing. Because the presiding deity is Vayu. Breathing nala you can bring it under control. Yogigal ellam pala varsham saapadama iruppa, pala varsham thungama iruppa, but they will never look tired or fatigued. Adella sukshmam irukku. They go without eating. They go without sleeping for years. Not one day or 2 days. Years. How? Appadina, in the Varuningra, in the Nadiya, if you bring it under control with your breathing, you will never feel tired or fatigued. Adnalda Maruni Mada Vihvalangra. In the Varuni and in the கொண்டு வந்துட்டேனா, கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டேனா இந்த நாடியை, you will never ever feel tired or fatigued. அந்த அயர்ச்சிங்கிறது தளர்ச்சி அயர்ச்சி ரெண்டும் நமக்கு இருக்காது. சோர்ந்து போக மாட்டோம். எப்பவுமே அந்த ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ அதனால அந்த நாடியோட ரூபமா இவ இருக்கிறதுனால இவ பேரு வாருணி மத விஹ்வலாங்கிற நாமா இதை கொடுத்துருக்காங்க. நாடி நெவர் மேக்ஸ் ஒன் டயர்ட் இஃப் இட் கம்ஸ் அண்டர் கண்ட்ரோல். இஃப் இட் கம்ஸ் அண்டர் கண்ட்ரோல் இட் நெவர் மேக்ஸ் ஒன் டயர்டுங்கிறதுனால அந்த நாடியோட ரூபமா இருக்கிறதுனால இவளுக்கு வாருணி மத விஹ்வலான பேரு அப்படிங்கிற யோக சாஸ்திரம், பதஞ்சலி யோக சாஸ்திரம். ஆதிசேஷனை சொன்ன உடனே பதஞ்சலியை சொல்லிடுறோம். பதஞ்சலி தானே ஆதிசேஷன், ஆதிசேஷன் தானே பதஞ்சலியாக வர்றது. ஸோ முதல்ல ஆதிசேஷனை பார்த்தோம், அடுத்தது பதஞ்சலியை பார்த்துட்டோம். யோக சாஸ்திரம் ஆயிடுச்சு. விஸ்வாதிகா, இந்த விஸ்வம் means the entire creation. That has got some 36 principles, we saw it. 24 ஸ்தூலமா இருக்கிற 24, சூக்ஷ்மமா ஒரு 7, காரணமா ஒரு 5, 36 principles. 24, 7 and 5. From பஞ்சபூதங்கள்ல முதல்ல இருக்கிற எர்த்துங்கிறதுலேருந்து காரணத்தில் கடைசியாக இருக்கிற சிவம்ங்கிற வரைக்கும். There are 36. We have seen it so many times. I don't want to go elaborate that. In the 36 principle is the world is made of these principles. Vishwam அப்படின்னு சொல்றதுன்னா universe. You cannot call it. It cannot be contained only to earth. It is the entire creation. It is made of this 36 principles and she is superior to all those principles. அப்படின்னா அந்த பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபம்ங்கிற. These 36 principles are principles for the creation. She is above all these things அப்படின்னு வரச்ச பரபிரம்மம் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதுதான் அவள் அப்படிங்கிற மாதிரி விஸ்வாதிகா அப்படிங்கிற சொல்ல. She is above all these 36 principles அப்படிங்கிற மாதிரி சொல்ற. முன்னாடியே பார்த்தோம் சதாசிவம் அண்ட் சக்தியோட ஐக்கியம், சாதாக்கியா பிரின்சிபல்னு ஒன்று பார்த்தோம். அதெல்லாம் இதில் வர்றது தான், இந்த 36 பிரின்சிபல்ஸில் வர்றது. இதெல்லாமே இந்த ஐக்கிய ஸ்வரூபத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் திஸ் ஐக்கிய ஸ்வரூபம். ஸோ அதனால தான் இது விஸ்வாதிகா அப்படிங்கிற. அடுத்த வேத வேத்யா. You can know her through the Vedas. வேதத்தின் மூலமாக அறியக்கூடியவள். வேதம்
எக்ஸ்பிளைன்ஸ் வாட் இஸ் பரபிரம்மம். அதனால வேதத்தின் மூலமாக யூ கேன் நோ ஹர் ஒன்லி த்ரூ வேதாஸ். அதுதான் வேத வேத்யா அப்படிங்கிற. வேதைச்ச சர்வைரஹமேவ வேத்யஹ. If you want to know me, வேதம் அப்படிங்கிறது தான் வேதம் சொல்றதே அதுதான். If you want to know the Parabrahman, you can know him only through Vedas. கிருஷ்ணர் அதே சொல்லியிருக்கார் பகவத்கீதையில. இதே வார்த்தை, the same thing has been repeated by Krishna. வேதைச்ச சர்வைரஹமேவ வேத்யோ வேதாந்தக்ருத் வேத விதேவ சாகம். வேதாந்தக்ருத்னா இது முதல் லைன் நான் சொல்லிட்டேன். வேதைச்ச சர்வைரஹமேவ வேதம், எல்லா வேதத்தின் மூலமாகவும் யூ கேன் நோ மீ. நான் தான் அந்த வேதத்தினுடைய வாட் த வேதம் லீட்ஸ் யூ டுனா அது நான் தான். வேதாந்த கிருத், வேதாந்த பண்ணினது யாரு? அதுவும் நான் தான். வேதவித், வேதத்தை தெரிஞ்சவன் யாரு? அதுவும் நான் தான். ஏவ ச அகம், வேத வித் ஏவ ச அகம் அப்படின்னு இதே வார்த்தைய வேதைஷ்ட சர்வை ரகமேவ வேதம் வேத்யா அப்படிங்கறத கிருஷ்ணர் அதே வார்த்தைய வேதத்திலேருந்து எடுத்து சொல்லியிருக்கார். அவரை ஒரு பரபிரம்மத்தை அறியணும்னா வேதத்தின் மூலமா அறியணும். வேதாந்தத்தை பண்ணினவரும் அவர், வேதத்தை பண்ணினவரும் அவர், வேதத்தை அறிஞ்சவரும் அவர் தான். அதனால அவரை அடையணும்னாலும் அவரை அறியணும்னாலும் யூ ஹாவ் டு கோ த்ரூ த வேதாஸ் ஒன்லி. அதனால்தான் வேத வேத்யா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சிந்தாமணி கிரகம் நம்ம லலிதாஸ்தவரத்னம் பார்த்தோம். அந்த சிந்தாமணி கிரகம் அப்படிங்கிற அந்த அம்பாளோட அந்த கிரகத்துக்கு 4 வாசல் சொல்லியிருக்கா. ஈஸ்டர்ன் சைடு இஸ் ரிக் வேதா, 4 சைட்ல 4 வேதம். ஈஸ்டர்ன் சைடு இஸ் ரிக் வேதா, தென் கம்ஸ் த southern side which is Yajur, then comes the western side which is Atharva Veda, then comes the northern side which is Samaveda. And அதுதான் you can reach her, you can enter the Chintamani Griham only through the Vedas. வேதத்தின் மூலமா தான். அதனால தான் அந்த 4 வாசல் வேதமா சொல்லியிருக்கா. The 4 entrances to the Chintamani Griham are the 4 Vedas. இப்போ இந்த வேதத்துக்கெல்லாம் ஒரு presiding deities இருக்கா. ரிக்குங்கிறதுக்கு சுத்த வித்யா, யஜூருக்கு சௌபாகிய வித்யா, அதர்வண வேதத்துக்கு லோபாமுத்ரா வித்யான்னு இருக்கு, சாம வேதத்துக்கு துரியாம்பா தேவின்னு இருக்கு, துரியாம்பா வித்யா. சோ இந்த 4 பேருமே அவளுடைய ஸ்வரூபம். அதனால அவள் வேத வேத்யான்னு சொல்றான். வேதத்தினுடைய பிரிசைடிங் டெய்டிஸும் அவள் தான், வேதமும் அவள் தான். அவளை அறியணும்னாலும் யூ ஹாவ் டு கோ த்ரூ த வேதாஸ். அதனாலதான் அவளுக்கு வேத வேத்யா அப்படிங்கிற கிருஷ்ணரை சொல்லிதான் அவர் முடிச்சிருக்காரு. ஆக்சுவலா இந்த செக்ஷன்ல பை ஆல் த வேதாஸ் ஐ எம் டு பி நோன், ஐ எம் த நோயர் ஆஃப் ஆல் த வேதாஸ். வெரி சிம்பிள். நான் சொன்னதில் இவ்வளோ சொன்னேன். வேதாந்த கிருத் வேத வித் அதெல்லாமே வேதாந்தமும் அவர் தான், வேதமும் அவர் தான், வேதத்தை அறிஞ்சவரும் அவர் தான். எதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம்னா அதே வேதத்துல தான் தெரிஞ்சுக்கலாம். He is the one who is the ultimate truth. அவ்வளவுதான். இந்த அல்டிமேட் ட்ரூத்துங்கிறது அது வேதம்னு நம்ம சொல்றோம், அது பரபிரம்மம்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். They are the ultimate truth. அதனால்தான் சுத்த வித்யா சௌபாகிய வித்யான்னு எல்லாம் அவ சொல்றதுக்கு காரணம் துரியாம்பா தேவி, லோபாமுத்ரா வித்யா. இந்த வித்தைகள் மூலமா நீ நீ பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய பேருக்கு சௌபாகிய வித்யா சொல்லியிருக்கார் சுவாமிகள், எடுத்து வைக்க சொல்லியிருக்கார்.
சௌபாகிய வித்யா வந்து எடுத்து வைக்கிறது எப்படின்னா, அவள் வந்து நிறையா யஜுர்வேதம் ஃபாலோ பண்ணுறவாளா இருக்கிறச்ச இந்த சௌபாகிய வித்யம் சேர்ந்துண்டு இல்லையா, இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் மொமெண்டஸ் டு தட். சௌபாகிய வித்யா நிறையா, பிகாஸ் சௌபாகிய வித்யானுடைய ஒரு இது என்னென்னா, இந்த லோகத்தில் வாழற அத்தனை சௌபாகியங்களும் இட் வில் கிவ். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் பாலா அண்ட் ஸ்ரீவித்யா. அதனால் அது வந்து இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். இப்போது ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறச்ச இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் இவாளே வந்து ஒரு ப்ரிசைடிங் டெய்ட்டியாக ஒரு வேதத்துக்கு இருக்கா அப்படின்னா, அப்போ இந்த வித்தையை நீ ஃபாலோ பண்ணுற மூலமாகவும் யூ கேன் ரீச் ஹர்ங்கிறது தான். இட் இஸ் த வாட் வி டெடியூஸ் ஃப்ரம் தட். விந்தியாச்சல நிவாசினி, விந்திய மலை, விந்தியா மவுண்டன்ஸ், she resides there. பத்ம புராணம் தான். திரிகூட்டேச்ச ததா சீதா விந்தியே விந்தியாதி வாசினி. அந்த விந்தியங்கிற இடத்துல இருக்கிற விந்தியாதி வாசினி அவள் அப்படின்னு பத்ம புராணம் சொல்கிறது. பத்ம புராணம் ஹஸ் காட் ஆல் த நேம்ஸ் கரெக்ட். எந்தெந்த டெய்ட்டி க்ஷேத்திரம் எந்தெந்த டெய்ட்டி இருக்கா அப்படின்னு இட் கிவ்ஸ் த நேம் லிஸ்ட் ஆஃப் த நேம்ஸ். நிறையா இந்த துர்கா சப்தசதி சொல்கிறவாளுக்கு இது தே வில் நோ இட். மார்க்கண்டேய புராணத்தில் நந்த கோப கிருஹே ஜாதா யசோதா கர்ப்பசம்பவா ததஸ்தௌ நாசயிஷ்யாமி விந்தியாச்சல நிவாசினி. இது வந்து அம்பாளோட வாக்கா வருது. நந்த கோப குலே ஜாதா, நந்தகோப குலத்தில் பிறக்கிறவள். யசோதா கர்ப்பசம்பவா, யசோதையனுடைய கர்ப்பத்திலேருந்து பிறக்கிறவள். ததஸ்தௌ, நான் இந்த சும்ப நிசும்ப வதம் வர்றதுக்கு முன்னாடி ததஸ்தௌ நாசயிஷ்யாமி, அவள் அங்கிருந்து வாசம் எங்கன்னா, அவள் எங்கே இருக்கான்னா விந்தியாச்சலத்தில் இருக்கா. ஷீ இஸ் கால்ட் விந்தியாச்சல நிவாசினி. ததஸ்தௌ நாசயிஷ்யாமி விந்தியாச்சல நிவாசினி. சப்தசதி சண்டி இதில் இட் கம்ஸ். அம்பாளோட வாக்காவே அவள் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்காங்கிறத வந்து அவளுடைய அவதாரங்களை பற்றி எப்படி வந்து அவள் எல்லாரையும் காப்பாற்றுவா அப்படிங்கிறதுக்கு வந்து ஷீ ஹர்செல்ஃப் கிவ்ஸ் த ப்ரொடெக்ஷன் டு ஆல் த செலஷியல்ஸ். அப்போ வந்து ஷீ சேஸ் திஸ் விந்தியாச்சலம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இதே வந்து பஞ்சராத்திர லக்ஷ்மி தந்திரம்னு இதே வார்த்தையை நந்தகோப குலஜாதா யசோதா கர்ப்பசம்பவா தவாகம் நாசயிஷ்யாமி நந்தாக்கியா விந்தியவாசினி அப்படிங்கிற இதே தான். த சேம் திங் இவா சொல்றதே தே ஹவ் அந்த தந்திரத்திலையும் தே ஹவ் பஞ்சராத்திர லக்ஷ்மி தந்திரம் அப்படின்னு ஒரு தந்திரம். ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். ஐடென்டிஃபையிங் கிருஷ்ணா அண்ட் லலிதாம்பிகை, அவள் ரெண்டு பேரும் சகோதர பாவத்தில் அவள் வந்து ஆரம்பத்துலேருந்து கொடுக்குறா. அதே இட் இஸ் அ ரீஇட்ரேஷன் ஆஃப் த சேம் திங் தட் கம்ஸ். விதாத்ரி, வேதத்தை பற்றி தான் இதெல்லாம். ஏன்னா வேத ஜனனி அடுத்தது, வேதத்தின் மூலமாக அறியிறோம் வேத ஜனனி. விதாத்ரி, விதாத்ரி மீன்ஸ் விதாத்ரு அப்படின்னாலே நரிஷிங், நரிஷ்மெண்ட், கிவிங் நரிஷ்மெண்ட். என்ன சொல்றது, அந்த போகம்னு சொல்ல மாட்டேன், போஷாக்குன்னு சொல்லணும். நரிஷ்மெண்ட் மீன்ஸ் போஷாக்கு இல்லையா, போஷாக்கு கொடுக்கறது, நரிஷ்மெண்ட்டை கொடுக்கறது இஸ் விதாத்ரு. விதாத் ஏன்னா இவனுக்கு விதாத்தான்னு பிரம்மாக்கு பேரு. விதாத்தா because he creates this world, his name is Vidatha and his wife is called Vidatri. So she is in the name nu sollala. Dhatri nale she is the one who, Dhatri nale mother, mother nu da artham.
தாத்ரி அப்படின்னா. ஸோ ஷீ இஸ் த சுப்ரீம் மதர், விதாத்ரிங்கிறதுக்கு சொல்லலாம். தாத்ரிக்கு இன்னொரு நேம் மீனிங் வச்சிருக்கா, கூஸ்பெரிஸ்ன்னு சொல்றாங்க. கூஸ்பெரிஸ் யாருக்கு விசேஷம்? மகாலட்சுமிக்கு விசேஷம். மகாலட்சுமிக்கு கூஸ்பெரிஸ் வச்சு பூஜை பண்ணா அத்தனை விசேஷம். வேத ஜனனி நம்ம பார்த்தோம். ஐ எம் த நோயர் ஆஃப் த வேதாஸ், ஐ எம் த கிரியேட்டர் ஆஃப் த வேதாஸ் நல்லா கிருஷ்ணன் சொல்லி முடிச்சாச்சா. அதனால இங்க வேத ஜனனி, ஷீ இஸ் த ஒன் ஹூ கிவ்ஸ் வேதாஸ் டு த வேர்ல்ட். கிரியேட்டர் ஆஃப் வேதா. ஜனனி அப்படின்னா மதர், மதர் ஆஃப் த வேதாஸ். ஷீ இஸ் த ஒன் ஹூ கிரியேட்டட் த வேதாஸ். வேதம்ங்கிறதே அந்த பிரம்மத்தினுடைய நிஸ்வாசித்தம்னா மூச்சு விடுறது. அந்த மூச்சு தான் பிரம்மத்தினுடைய. ஏன் ஆனா இவளை சொல்றச்ச இவ பிரம்மங்கிறத ஒண்ணு இருந்தா கூட வேத ஜனனின்னு ஏன் சொல்லணும்? வேதம்ங்கிறது இவகிட்டேந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இவளோட வாக்குகள் வேதமாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆனா வேதம்ங்கிறது இவகிட்டேந்து வந்ததுன்னா, வேதம்ங்கிற வார்த்தையே உங்களுக்கு ஸ்ருதின்னு தான் சொல்லுவா. சவுண்ட் கேட்கணும். சவுண்ட் தட் கேம் அவுட், அதை கேட்கணும். சவுண்டோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தேன்னா அது குண்டலினியில இருக்கு. பரா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல, மூலாதாரத்துல குண்டலினியினுடைய சவுண்ட் இஸ் பரா. The hissing sound of Kundalini in Mooladharam. So the sound originates because of Kundalini, the subtlest form of her. Sukshma Dhamam abdimba. Sukshma Dhamamna, the subtlest form is called Kundalini. And the Kundaliniயோட இதிலேந்து அந்த சவுண்டுங்கிறது வேதம்ங்கிறது சவுண்டுங்கிறதுனால she is the one who is the mother of Veda. ஏன் வேத ஜனனிங்கிற பேர் வரணும்? அந்த மூலாதாரத்துல அந்த origin of the sound happens only in the மூலாதாரம். That is because of the Kundalini it happens. குண்டலினி சக்தியினால தான் இட் கீப்ஸ் மேக்கிங் தட் ஹிஸ்ஸிங் சவுண்ட். அதனால தான் அந்த சவுண்டுங்கிறது அங்கே ஆரிஜின் ஆகுது. ஆனால் அது பராங்கிற சுத்தமான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கு. அதுக்கப்புறம் மேலே வர வர தட் இட் லூசஸ் இட் ஸ்டேட்டஸ் அண்ட் இட் கம்ஸ் வாக் அப்படின்னு நமக்கு வரச்ச, வாக்குன்னு வெளியில வரும்போது விசுத்தியிலேருந்து தென் இட் goes through, it comes down from that stature of para and becomes apara. Para, para, paranu மாறுறது, para, apara, mixture, மிஸ்ரமா மாறுறது. அப்புறம் அபரான ஃபுல்லா கெட்டு போனதுக்கு அப்புறமா வாக்கா வெளியில வருது. That is what is பராங்கிறது சுத்தம். அதனால அந்த குண்டலினியிலேந்து தான் அந்த சப்த பிரம்மம்ங்கிறது originates there in Kundalini. Shabda Brahmamgarda, and the இடத்துல தான் it is residing in the form of Kundalini. That is the reason, because Vedam gardu and the Shabda Brahmatலேந்து வர சப்தம் தான் வேதம் கர்தனால she is the mother of Veda, Veda Janani. Next nama is interesting, Vishnu Maya. விஷ்ணுக்கு விஷ்ணுன்னு ஏன் பேர் வந்தது? ஏன்னா he is the one who cannot be, who is not contained by time and space. தேச காலம் அப்படிங்கிற அந்த ரெண்டுத்துக்குள்ள அடங்காத ஒரு வஸ்துங்கிறதுனால விஷ்ணுங்கிற பேர் வந்தது. விஷ்ணுன்னா பிகாஸ் பரபிரம்மம் தான் தேசத்துக்கும் காலத்துக்கும் அடங்காத வஸ்து. அதனாலதான் விஷ்ணுங்கிற பேர்ல அந்த பரபிரம்மத்தை குறிக்கிறச்சு. அது டைரக்டா வாட் இட் இண்டிகேட்ஸ் இஸ் this பரபிரம்மம் cannot be contained by time and space அப்படின்னு சொல்றதுக்கு தான் விஷ்ணுன்னு பேர் சொல்றோம். விஷ்ணு மாயா. அப்போ பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா,
என்னோட மாயை இருக்க 3 குணங்களால் ஆனது. இதுல போட்டிருக்கேன்னா दैवी ह्येषा गुणमयी ममा माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते माया मेधाम तरन्तिते. என்னோட மாயைங்கிறது 3 குணங்கள்னால ஆனது. If you want to cross that maya, because I am hiding myself with that maya. கிருஷ்ணர் சொல்றது இதுதான். It is not easy to transcend that and reach me. If you want to transcend it, if you want to cross that maya, if you want to come to me, அது என்கிட்ட சரணடைஞ்சாதான் நடக்கும் அப்படிங்கிற. என்கிட்ட சரணடை, அப்போ உனக்கு இந்த மாயாவை நம்ம கிராஸ் பண்ண அப்படிங்கிறதுனால விஷ்ணு மாயான்னு இது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு நேம் வாஸ் கிவன் அப்படின்னு சொல்ல. இன்னொரு ஒரு காரணம், see why it is termed as Vishnu Maya. இப்போ நம்ம சொன்னோம் விஷ்ணுங்கிறது வந்து transgressing the time and space அப்படின்னு சொன்னோம். அதனால தான் விஷ்ணுன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட மகா பராக்கிரமமான மகாவிஷ்ணுக்கு யோக நித்ராங்கிற பேர்ல அவரோட கண்ணு மூக்கு வாய் கை எல்லாத்துலயும் அம்பாள் போய் உட்காந்துட்டு தூங்க வைக்கிறா. யோக மகாமாயா யோக நித்ரையா அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறா. யோக நித்ரையில இத்தனை 1000 வருஷம் படுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு வச்சுடுறா. ஏன்னா பிரளயம் ஆயிட்டு அந்த ஜலத்துல எல்லாம் வாட்டர் இஸ் எவ்ரிவேர். அந்த ஜலத்துல பிரபஞ்சமே இருக்கும்போது மகாவிஷ்ணு அதுல சயனிச்சுட்டு இருக்கார். யோக நித்ரையில சயனிக்கிறார். He is holding the entire creation in him and யோக நித்ரையில சயனிக்கிறார். அவர் அது காரணமா தான் அது நடக்கிறது. ஏன்னா he is protecting the creation inside him. It is like, more like a hibernation period where he has to go through this. அதனால யோக நித்ரையா இந்த மகாமாயை என்ன பண்றான்னா அவர் கண்ணுல வந்து கண்ணை மூடிடுறா, மூக்குல வந்து சுவாசத்தை நிறுத்துறா, ஹிருதயத்துல போய் ஹிருதயமும் இங்க க்ளோஸ் ஆயிடுறதுங்க. அதனால்தான் பிரம்மா தவிக்கிறார். சோ அந்த மாதிரிப்பட்ட மகாவிஷ்ணுவையே தன்னுடைய மாயைக்குள்ள அடக்கினதுனால இந்த மாயை மகா மாயைய விஷ்ணு மாயான்னு சொல்றேன். ஏன்னா விஷ்ணு மட்டும்தான் மாயைக்கு அடங்காதவர், அவரையே மாயைக்கு அடங்க வைக்கிறாங்கிறதுனால மகா மாயை. ஏன்னா விஷ்ணுக்கு மகாமாயான பேரு, விஷ்ணுவுக்கு மகாவிஷ்ணுக்கு மகாமாயான பேரு. பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் சுப்ரீம் பியாண்ட் மாயான்னு. ஆனா இந்த பிரபஞ்சம் இந்த கிரியேஷன் இது தொடர்ந்து நடக்கணுங்கிறதுனால அந்த ஒரு பீரியட் ஹி ஹாஸ் டு பி இந்த யோக நித்ரா. அதனால இந்த மகாமாயா ஸ்வரூபம் அவரை இந்த யோக நித்ரையில ஆழ்த்துறது. அதனால மாயைக்கு கட்டுப்படாத மகாவிஷ்ணுவே மாயைக்கு கட்டுப்பட வைக்கிறதுனால இட் இஸ் கால்ட் விஷ்ணு மாயா. மற்றவெல்லாம் நம்மளாம் ரொம்ப சாமானியமா தான் கட்டுப்படுறோம். நமக்கெல்லாம் எஃபர்ட்டே வேண்டாம். No, we don't need any effort to be bound by Maya. We are already bound, so no issues. இப்போ விஷ்ணு மாயாங்கிறது வந்து நான் சொன்ன இந்த 3 குணங்கள்னால வருது. இந்த 3 குணங்கள் என்ன ஆகுறதுன்னா அவ்யக்தம் வியக்தம்னு நான் சொல்லியிருக்கேன். அவ்யக்தம் மீன்ஸ் சம்திங் தட் இஸ் நாட் வெரி கிளியர். வியக்தம் மீன்ஸ் சம்திங் வெரி டிஃபைன்ட். வியக்தம்னா டிஃபைன்ட், இட் இஸ் நாட் அன்டிஃபைன்ட் ஒன். இந்த 3 குணங்கள் என்ன பண்றதுன்னா இந்த கிரியேஷன்ஸ் உண்டாகிறதே அதனோட டைவர்சிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அது எக்ஸ்பான்ஷன் இருக்கு, தட் கிவ்ஸ் ரைஸ் டு திஸ் அவ்யக்தம் அண்ட் வியக்தம். அதுதான் அவ சொல்றா. அதனால்தான் இந்த விஷ்ணு மாயைங்கிறதுனால தான் இது நடக்கிறது. ஏன்னா விஷ்ணு மாயைங்கிறது இந்த 3 குணங்கள்னால ஆனது. அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வருது, நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா இதுதான்
வாட் டைவர்சிஃபிகேஷன்? அவ்யக்தம் அண்ட் வியக்தமா அது சிருஷ்டியில் அது பிரபஞ்சமாக அப்படின்னு காளிகா புராணம் சேஸ். அதனால தான் அந்த விஷ்ணு மாயைங்கிறது வந்து இட் இஸ் சப்போஸ் டு பி லைக் த என்டையர் கிரியேஷன் இஸ் பவுண்ட் பை தட் மாயை. உண்மை தெரியக்கூடாதுன்னு அதை கிருஷ்ணரே சொல்லியிருக்கார். என்ன தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் நான் ஐ ஹவ் கவர்ட் மை செல்ஃப் வித் மாயா. அதை தாண்டி வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகா ஒரு இதே இந்த ஸ்டான்ஸாக்கே வந்து ராமகிருஷ்ணருக்கு ரொம்ப அம்பாளோட மாயை வந்து எப்படின்னா, nobody can see her but she can see everything. திரைன்னு ஒன்று போட்டுருக்கிறதுனால அந்த திரை எப்படின்னா, from inside you can see outside you cannot see anything inside. திரை is one way, it cannot be seen on both sides. அதனால தான் அம்பாளை பதிவிரதான்னு ஒரு பெரிய பேர் சொல்லுவாள். பிகாஸ் நோபடி கேன் சீ ஹர்ங்கிறதுக்காக. நோபடி கேன் so easily see herங்கிறதுனால அந்த காலத்தில் அந்த ஹேரம்ல போட்டவா மூடி மறைச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு தன்னை மறைச்சுட்டு இருக்கலாம். ஷி கேன் see everything but we cannot see herங்கிற மாதிரி. அவளை அடையணும்னா அந்த வாத்சல்யம் மட்டும்தான், அவளோட காலில் விழுந்து நீ என்னை காப்பாத்துன்னு சொல்றச்சு தான் அவளை அடைய முடியும். அவளை அடையணுங்கிற நோக்கத்தோட நம்ம அவகிட்ட போறச்சுதான் அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்றார். அவரெல்லாம் பெரிய தேவி உபாசகர். மா காளி மேல வந்து முன்னாடி நின்னா இல்லையா, தட்சிண காளி. ராமகிருஷ்ணர் அப்படின்னு சொல்றார், பெரிய பதிவிரதா மாதிரி திரைக்கு பின்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்காவோ. She can see everything and nobody can see her. It is a one-way thirai. That curtain is one way. அதுதான் மாயா ஸ்வரூபம். அந்த மாயைங்கிறது இட் இஸ் லைக் அ கர்டன். விஷ்ணு அதே தான் சொல்றார். மாயைங்கிறதுனால ஐ ஹவ் hidden myself. The only way you can cross this and come is fall at my feet. Very simple. No mincing words there by Krishna. Krishna says it detail to the point. Fall at my feet, then I will show you myself. அதனால்தான் நிறைய ரெண்டு பேருக்கும் எத்தனை ஒரே மாதிரி இருக்கு பாருங்களேன் இல்லையா. விஷ்ணுக்கும் சரி அம்பாளுக்கும் ஒரே மாதிரியான வார்த்தைகள் கூட மாறுறது கிடையாது, அப்படியே போறது ஒரே மாதிரி. விலாசினி அடுத்த நாம. கிடகிடன்னு இன்னைக்கு 10 நாமா முடிச்சிருக்கோமே, பரவாயில்ல, we are quite quick. விலாசினி. விலாசினி அப்படின்னாலே, விலாச அப்படின்னாலே பிளேஃபுல்னஸ், மெயின்லி லஸ்டி பிளேஃபுல்னஸ் சொல்லணும். இட் இஸ் வெரி பொலைட் டு சே இட் இன் இங்கிலீஷ் தேன் இன் எனி தமிழில் சொல்கிறத விட. வெரி லஸ்டி பிளேஃபுல்னஸ், பிளேஃபுல்னஸ், லஸ்டி பிளேஃபுல்னஸ். ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபன் லவ்விங் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் விலாசினி. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி முன்னாடி விஷ்ணு மாயான்னு வேறெல்லாம் சொல்லியிருக்கோம் நம்ம. அடுத்த அப்படி ஃபன் லவ்விங்காக அடுத்த தரத்திற்கு வராதுன்னு கண்டிப்பாக தெரியும், சாதாரண மனுஷாளுக்கே தெரியும். அதுக்கு பெரிய வித்தை கற்றுக்க வேண்டாம். யூ டோன்ட் நீட் டு பி எ பாஸ்கர ராயர் டு நோ தட் விஷ்ணு மாயாவுக்கு அப்புறம் விலாசினி வந்ததுன்னா இட் இஸ் நாட் ஃபன் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு. விலாசினிங்கிறது ஒரு சக்தி பீடம், பத்ம புராணம் தான். நித்யா விலாசினி தோக்திரி. விலாசினிங்கிறது ஒரு பீட்டம், அந்த பீட்டத்தில் இருக்கிற அம்பாள் பேரு விலாசினின்னு பேர். இதுல வந்து வபயோர பேதம்னு கேள்விப்பட்டிருக்கேளா? வா அண்ட் ப. பெங்கால்ல வந்து வாவே சொல்ல மாட்டேன், எல்லாமே ப தான். வபயோர பேதம்னு பேர் அதுக்கு பேர். வாக்கு பதில் பாவ சொல்றது. அதனால இந்த பிரம்மரந்திரம்னு இருக்கு இல்லையா, மேல உச்சந்தலையில் இருக்கிற பிரம்மரந்திரம் இஸ் கால்ட் பிலத்வாரம். பிலம், பிலத்வாரம். பிரம்மரந்திரத்துக்கு அந்த பேர் உண்டு. பிலம்னு பேரு, பிலத்வாரம்னு பேரு. அந்த பிலத்வாரம் அதுல வந்து this is the connection between you and the cosmos. இந்த பிரம்மங்கிறத அடையிற வழி
இந்த பிரம்மரந்திரத்தினுடைய மூலமா தான் போகணும், இந்த பிலத்வாரத்தினுடைய மூலமா தான் போகணும். This is a connection between you establish connection with the cosmos, with the universal this thing from through this அப்படிங்கிறது தான் it is said. இந்த பிலத்வாரத்தினுடைய துவாரத்தை one Shakti is protecting, so it cannot be opened so easily. Watch woman, watch man and சொல்லக்கூடாது. She is literally at the gate. அவளுக்கு பேர் பிரம்மாணிங்கிற ஒரு சக்தி. பிரம்மன் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றான். பிரம்மாத்தை போய் சேரணும்னா இவளை கொஞ்சம் பாசிஃபை பண்ணாதான் அதை கிராஸ் பண்ணி போக முடியும். She is like, guarding that gate, பிலத்வாரம். பிரம்மாணிங்கிற அந்த சக்தி, பிரம்மாணிங்கிறது யாருன்னா அது அம்பாளோட ஸ்வரூபம். அதனாலதான் அவளுக்கு விலாசினிங்கிற பேர் வந்தது அப்படிங்கிற. விலாசினி அப்படின்னு இந்த சக்திக்கு பேர் வந்தது காரணம், this Brahmani is blocking that Brahmarandram, Biladwaram, protecting it from people reaching above. Because she is in her form, she is called Vilasini அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. மாயைன்னு சொன்னதுக்கு அப்புறமா, விஷ்ணு மாயான்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த விலாசினி நாமா has come the next year. You have to literally think. விபேக்ஷ சக்தின்னு ஒன்று உண்டு. விலாச அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் சொல்றா. தட் இஸ் கால்ட் ப்ரொஜெக்ஷன், ப்ரொஜெக்டிங் சம்திங். ப்ரொஜெக்டிங் சம்திங் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. விபேக்ஷ சக்திங்கிறதுக்கு பேரு த பவர் தட் ப்ரொஜெக்ட்ஸ் சம்திங் as something else. மாயைங்கிறது என்ன பண்றது? பிரம்மங்கிற ரூபத்தை மறைச்சு வேற விதமா நம்ம கிட்ட காமிக்கிறது. அதுக்குதான் விபேக்ஷ சக்தின்னு பேரு, ப்ரொஜெக்ஷன். So this world, which is actually is the Brahma Rupam, looks like this because of this projection. அந்த விஷ்ணு மாயை என்ன பண்றதுன்னா அதனுடைய விலாசம், அந்த ப்ரொஜெக்ஷன் பவர்னால அந்த பிரம்மமான இந்த உலகத்தை இந்த உலகமா காமிக்கிறது நம்ம கிட்ட. இட் லுக்ஸ் லைக் திஸ் வேர்ல்ட் பிகாஸ் ஆஃப் தட் ப்ரொஜெக்ஷன், பிகாஸ் ஆஃப் த விஷ்ணு மாயா. திஸ் இஸ் மோர் க்ளோசர். somehow I feel like this should be actually because இந்த வேலையை அது பண்றதுனால அவளுக்கு விலாசினின்னு பேரு. விலாசங்கிற அந்த வேலை, அந்த ப்ரொஜெக்ஷன் பண்றது பிரம்மத்தை, இந்த வேர்ல்ட், how it is the projection of this world from totally different from what it originated from. இல்லையா? அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுனால இவளுக்கு விலாசினி அப்படிங்கிற பேர் வந்தது. விஷ்ணு மாயாங்கிறது வரதுனால இந்த விக்ஷேப சக்தி, விலாசா, இந்த ஒரு திங் இஸ் லைக் it's rather closer to this explanation seems to be closer, like because it is a continuation of the previous nama விலாசங்கிறதுனால. அடுத்ததுக்கு நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இப்போ நான் கொடுத்து விடுறேன். க்ஷேத்திர க்ஷேத்ரஞன். அடுத்தது க்ஷேத்திர க்ஷேத்ரஞன். ஏன்னா nothing can give other than Bhagavad Gita. க்ஷேத்திர க்ஷேத்ரஞ யோகம். நான் இன்ட்ரோடக்ஷன் இப்போ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீக்கில் we will see because we have got only 5-10 minutes I can put. க்ஷேத்ரம், கிருஷ்ணர் சொல்றது ஒண்ணுதான். This body is க்ஷேத்ரம். க்ஷேத்ரம்னா என்ன? This body is க்ஷேத்ரம். Who understands this is க்ஷேத்ரஞன். ரொம்ப சிம்பிளா he says. Who understands that this body is kshetram is a kshetranyan.
இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா இதுல போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். Body is something perishable. It has to be continuously nourished. இதை பாதுகாக்கணும், ப்ரொடெக்ஷன் பண்ணணும், இதை காப்பாற்றணும், இதை நம்ம ஜாகிரதையா பார்த்துக்கணும். ஏன்னா இட் இஸ் பெரிஷபிள். So we understand the next one, the kshetrang is perishable. That has to be protected, nourished. பாதுகாக்கணும், இதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கணும், இதுக்கு ஏதாவது உபாதை வந்ததுன்னா அதுலேருந்து நம்மளை காப்பாத்திக்கணும். காப்பாற்றப்பட வேண்டிய சமாச்சாரம் க்ஷேத்திரம். That which something to be protected is kshetram because it is perishable. Kshetranyan is something that is imperishable. That doesn't need your protection. இந்த ஒரு டிஃபரன்ஸ். இதுக்கு சித்பவானந்தரோட இந்த அவர் என்ன சொல்றாருன்னா, க்ஷேத்திரங்கிற ஒரு ஒன், தட் வேர்ட் மீன்ஸ் ஃபீல்டு. ஃபீல்டுனா என்ன, வயல், பேடி ஃபீல்டு மாதிரி ஃபீல்டு. யூ ஹாவ் டு ரியலி ஒர்க் ஹார்ட் டு கெட் த பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் தட். த மோர் யூ ஒர்க் ஹார்ட், த பெனிஃபிட்ஸ் ஆர் ஆல்சோ மோர். This is directly related to that. ராமகிருஷ்ணர் இன்னும் சிம்பிள் கனெக்ஷன் கொடுக்கிறார் க்ஷேத்திரம் and க்ஷேத்ரஞனுக்கு. This body is like a pot. This body is like a pot. The body is kshetramnu நம்ம சொல்லியிருக்கோம். Remember that statement is something that you should remember it. This body is kshetram. This is like a pot. இந்த பாட்குள்ள தண்ணியை ஊற்றி ரைஸை போடுறோம், காய்கறி எல்லாம் போடுறோம். அதெல்லாம் என்ன, இந்த உடம்புல இருக்கிற இந்திரியங்களும் அந்த கரணமான மனசு புத்தி இதெல்லாம் தான் we are putting it, because the body contains of these indriyas and the antaharanas. அதனால அந்த தண்ணிக்குள்ள நம்ம இந்த காய்கறியோ ரைஸோ நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க, அரிசியோ நம்ம போட்டு வேக வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அதுக்குள்ள போடுறோம். கீழே இருந்து நெருப்பை மூட்டுறோம், fire from, because you keep it on the stove, the fire is down, it is getting heated up. பானையை தொட்டாலும் சுடுறது, உள்ளுக்குள்ள இருக்கிற சமாச்சாரத்தை தொட்டாலும் சுடுறது. எதனால வந்தது? சுபாவமா பானையும் சூடு கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கிற சமாச்சாரமும் சூடு கிடையாது. ஆனா கீழே இருக்கிற நெருப்புங்கிறது இருக்கே, that gives that heat. But what it does, it makes the ingredients get cooked perfectly. உள்ள இருக்கிறது நன்னா வேக வைக்கிறது, பதப்படுத்துறது. அந்த மாதிரி கீழே இருக்கிற ஃபயர் இஸ் யுவர், அந்த க்ஷேத்ரஞன்கிறது உனக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டு உன்னுடைய இந்திரியங்களையும் உன்னோட அந்த கரணத்தையும் பதப்படுத்துறான். he makes these things do their work. அதனால க்ஷேத்திரங்கிறது இந்த பானை, ஃபயர்ங்கிறது இந்த க்ஷேத்ரஞன். அந்த மாதிரி அந்தர்யாமியா இருக்கிற அந்த பகவான் க்ஷேத்ரஞன் அதுக்குள்ள இருக்கிறதுனால தான் உன்னால இந்த காரியங்களே பண்ண முடியாது. புத்தி யோஜனை பண்றதுன்னா, மனசு இப்படி போகிறதுனா எல்லாமே இந்த க்ஷேத்ரஞன்கிறவன் உள்ள இருக்கிறதுனால நடக்கிறதுன்னு ராமகிருஷ்ணன் பத்தி சொல்றாரு. சிம்பிள். இதெல்லாம் ராமகிருஷ்ணன் இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள்ஸ், அனெக்டோட்ஸ் எல்லாம் கிடையாது. From day to day living, how we can relate it to that, right? ஞானம்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். this subject I took it and then it just goes on and on and on. ஞானம் is, what is ஞானம்? ஞானம் is something, if you understand what is kshetra and what is kshetranya. க்ஷேத்திரங்கிறது பிரகிருத்தின்னு சொல்றோம், க்ஷேத்ரஞன்கிறது புருஷன்னு சொல்றோம். புருஷன் பிரகிருத்தின்னு சொல்றத க்ஷேத்ரஞன் க்ஷேத்திரம்னு நம்ம சொல்றோம்.
If you understand the both, what is kshetramnu therinjikkanum, what is kshetram, appadan your ஞானம் is complete. ரொம்ப சிம்பிளான ஒரு anecdote, very well known story, less known facts அப்படிதான் சொல்லணும். விநாயகரும் முருகனும் ஒரு பழத்துக்காக, ஞானப்பழமும் ஒரு பழத்துக்காக சண்டை போடுறார். What does முருகர் do? முருகர் என்ன பண்றார்? நான் இந்த லோகத்தை தானே நான் 3 தடவை நான் சுத்திட்டு வந்து விடுறேன்னு போறார். ஆனா விநாயகர்னால அப்படி போக முடியாது, ஸ்தூல தேகம். அவர் நான் எங்க அம்மா அப்பாவை சுத்தி பழத்தை வாங்கிக்கிறேன்னு போறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. கொஞ்சம் டீப்பா போய் பாருங்க. முருகன் அனலைஸ்டு க்ஷேத்திரம் and விநாயகர் அனலைஸ்டு க்ஷேத்ரஞன். க்ஷேத்ரஞனா அங்க இருக்கிறது அந்த பரபிரம்ம ஸ்வரூபம், சிவபார்வதி ஐக்கியமா இருக்கிற அந்த தாய் தந்தையரா இருக்கிற அந்த ஸ்வரூபம். அதை சுத்தி அவன் தெரிஞ்சுக்கிறான், க்ஷேத்ரஞனுடைய அறிவை தெரிஞ்சுக்கிறான், ஞானத்தை பெறுகிறான். முருகர் உலகத்தை சுத்திட்டு வரார். உலகம்ங்கிறது என்ன? பிரகிருதியோட பாவம். க்ஷேத்திரம்ங்கிறதுனுடைய பாவம் அது. க்ஷேத்திரத்தினுடைய ஞானத்தை முருகர் எடுத்துன்னு வரார், க்ஷேத்ரஞனுடைய ஞானத்தை விநாயகர் கொடுக்கிறார். அதனால அங்க ஞான பழம்ங்கிறது வருது. This is what, see, சில சமயத்துல நம்ம தோணும் இதெல்லாம் கதை தானேன்னு சொல்லி தோணும். கதை கிடையாது. எவ்வளவோ பெரிய பிரின்சிபல்ஸ் they bring it down to a very simple level by telling you stories. புராணங்கள் அதுக்கு தான் ஏற்பட்டது. இந்த கதையை எவ்வளவுதான் கேட்டிருப்போம். என்னைக்காவது இதை பத்தி நம்ம இப்படி யோசனை பண்ணிருக்கோம்னா கண்டிப்பா அது வராது. ஏன்னா இந்த ஞானம் தான் அல்டிமேட் ஞானம். இந்த டிஃபரன்சியேஷன், இந்த இது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுண்டா we will reach that is the ultimate one. பரபிரம்மத்தை புரிஞ்சுக்கணும்னா அதை தெரிஞ்சுக்க வேணுங்கிறது இதன் மூலமா தான் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பகவத்கீதையை தவிர இந்த க்ஷேத்ரஞ விபாக யோகம்னு ஒரு யோகமே கொடுத்துருக்கார். அந்த ஒரு சாப்டர், கம்ப்ளீட் சாப்டர் இஸ் ஆன் க்ஷேத்ரம்னா that is the crest of that. அது தெரிஞ்சுக்கணும். ஒரு மேல போகணும்னு நினைக்கிற வாளுக்கு க்ஷேத்ரஞனுடைய டிஃபரன்ஸ் தெரியணும். க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரஞன்னா என்ன. சோ க்ஷேத்திரம்ங்கிறது இந்த உடலுக்குள்ள இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற அந்த பரபிரம்மம் க்ஷேத்ரஞன். அந்த க்ஷேத்ரஞன்கிறது உள்ளுக்குள்ள இல்லைன்னா இந்த உடல் இயங்காது. இட் வில் நாட் ஒர்க். உடல் அப்படியே போயிடும். This is what it is. நம்ம நாமாக்களை நம்ம அடுத்த தரம் பார்க்கலாம். வரிசையா வருது, 3-4 நாமாக்கள் வருது அதுல. So we will see the namas. I think I have. இதுதான் இந்த என்கொயரி. அதனாலதான் ஒரு ராமகிருஷ்ணர் ஒரு சின்ன ஒரு அனெக்டோட் ஒன்று கொடுத்துருக்காரு, சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அந்த why we have to protect our body அப்படின்னு நமக்கு தோன்றது. இந்த க்ஷேத்திரம்ங்கிறது ஏன் நம்ம இத்தனை கஷ்டப்பட்டு இது பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நரிஷ் பண்ணணும் சொல்றாளே. நரிஷ் பண்ணணும், பெரிஷாக கூடியது யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட். அழியக்கூடிய சமாச்சாரம் நீ அதை பாதுகாக்கணும், இதை போஷிக்கணும் அப்படின்னு ஏன் சொல்ற அப்படின்னா, எப்ப ஒரு பெட்டி ஒன்று இருக்கு, ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குன்னா when will you lock the box? அதுக்குள்ள இருக்கிற சமாச்சாரம், if it is like very valuable things are there, you will put a big lock. The more valuable things are there, the lock will be bigger, right? அதனால ஏன் நம்மளை காப்பாத்திக்கணும், ஏன் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாதாரணமான அந்த ஜுவல்லரி இருக்கிற பாக்ஸுக்கு நீ அதை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியே,
பரபிரமமா இருக்கிற அந்த க்ஷேத்திரஞன் இருக்கிறவனோட க்ஷேத்திரத்துக்கு நீ ஏன் பாதுகாக்க கூடாதுன்னு கேட்கிறாரு. அதனால இந்த உடலை பராமரிக்கணும். என்ன சொல்ற, உடல்ங்கிறது ஆலயம். சித்தர்கள் யாருமே சித்தர்கள் சொன்ன வார்த்தையே இதுதான், உடல்ங்கிறது ஆலயம். இட் இஸ் அ டெம்பிள். கிளீன் இட், ப்ரொடெக்ட் இட், லைட் இட். டோன்ட் லெட் இட் பி இன் த டார்க். ஞானம்ங்கிறது வர வர அந்த வெளிச்சம்ங்கிறது வரும். ஞானத்தை தேடி நீ அப்பதான் போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இது சித்தர்களோட வாழ்க்கை, நான் சொல்லலை. அவதான் because they found out ways of protecting the body from diseases. சித்த வைத்தியம்னு ஏன் ஏற்பட்டதுன்னா, that is one field like in the medicine அப்படின்னு வந்ததுன்னா, the ways of protecting, because that body has to be protected. Why it has to be protected அப்படின்னு பார்க்கறது தான் அது பிலாசபியா போகிறது. பிகாஸ் உள்ளுக்குள்ள பரபிரமம்னு இருக்கு, இது அழிஞ்சு போயிட்டே இருந்ததுன்னா என்னால சாதகம் பண்ண முடியாது. ஒன்லி when you are in good health you can do sadhagam, you can do sadhana, you can do your puja. If you are sick and not well, then you can't do it. அதனால இந்த க்ஷேத்திரம்ங்கிற இந்த பாடியை நன்னா வச்சுக்கோங்க, ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். This is like a temple that is housing the Lord. Look at that way and give respect to it. That is what we did use. Kshetranyam and the aspect of Patham, because this is a huge subject. This is not something like, ஏதோ ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டு அப்படியே விட்டுடலாங்கிற மாதிரி கிடையாது. It's a huge subject, but this is just an introduction to the namas that we are going to see. ஏன்னா நான் 340 இன்னைக்கு கரெக்டாக முடிச்சிருக்கேன். நான் 10 நாமா முடிச்சிருக்கேன், நல்ல பொண்ணா. அதனால அடுத்தது நம்ம ஆரம்பிக்கிறது சௌக்கியமாக இருக்கும். I think I have crossed a limit a little bit, but it is okay for today because I have to give this explanation. Okay. Thank you. Gurubhyo Namaha.